ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் ரெசிபீஸ். இன்றைக்கி சிறுவர் சிறுமியருக்கு மிகவும் பிடித்த டபுள் க்ரீமி பாஸ்தா இதை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் முறையிலேயே வீட்டிலேயே ரொம்பவும் ஈஸியான முறையில் செய்திடலாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த டபுள் க்ரீமி பாஸ்தா எங்கள் வீட்டில் என்னுடைய பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. அதனால் அவள் இதை அடிக்கடி விரும்பி சாப்பிடுவா. இன்றைக்குமே அவள் தான் இதை குக் பண்ணுறா. அவள் குக் பண்ணுறத நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். இப்போ வாங்க என் பொண்ணு எப்படி சமைக்கிறா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவள் பாஸ்தாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறா. ஒன்றரை கப் அளவிற்கு பாஸ்தாவை எடுத்து இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கிறணும். இந்த பாஸ்தா மூழ்கிற அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கிறணுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஆயிலும் சால்ட்டும் சேர்த்து ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் இதை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வேக வைக்கணுங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த தோலை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்னோடய பொண்ணு பாருங்கள், நம்மளோட பாஸ்தாவுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கா. ஒரு வெங்காயம், ஒரு கேரட், கொடைமிளகாய், கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4-5 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடணும். ஆலிவ் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இதெல்லாமே தேவையான பொருட்கள். இப்போது நம்ம வேக வச்சுருந்த தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி வேக வச்சாதான் நம்மளுக்கு அந்த தோலை எடுத்து நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்க்கணுங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவிற்கு மைதா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது இங்கே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே நம்மளுடைய குக்கரில் வச்சுருந்த பாஸ்தா விசில் கொடுத்துருச்சு. அதனால நம்ம அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது குக்கரில் இருந்த பாஸ்தா நல்லா வெந்துருச்சுங்க. இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து பாஸ்தாவை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கிறலாம். ஒரு ஃபில்ட்ரு பாத்திரத்தில் இந்த பாஸ்தாவை சேர்த்து நான் ஃபில்ட்ரு பண்ணி இந்த பாஸ்தாவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பைப் வாட்டரை நல்லா கூல் வாட்டராக நம்ம திறந்து விட்டுறணும். திறந்து விட்டு இதை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நல்லா ரொம்ப சாஃப்டான பாஸ்தா நம்மளுக்கு ரெடியாக இருக்குதுங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அந்த பட்டர் கூட மைதாவை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 கப் அளவிற்கு பால் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலக்கி விடணுங்க. ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போ ஒயிட் க்ரீமி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்ததாகவும் அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக திரும்பவும் இருக்கக்கூடிய பாலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு நம்ம நல்லா க்ரீமியாக ஒயிட் க்ரீமி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறணும். இந்த ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் ஆகும். சிம்மிலேயே வச்சு ரொம்ப பொறுமையாக நம்ம இந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் ஒயிட் க்ரீமி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்ததான் இந்த தக்காளி நம்ம வெளியே எடுத்து வச்சுருந்தோம். அது நல்லா இப்போது ஆறிடுச்சு, சூடெல்லாம் போயிடுச்சு. அதனால் அந்த தோலை எல்லாமே நல்லா உரித்து எடுத்துடலாம்.
உரித்து வச்ச தக்காளி எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபில்டரில் போட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். ஏன்னா நம்ம அரைச்ச தக்காளியில் தக்காளியோட விதைகள் எல்லாமே இருக்குங்க. அதனால் இதை இந்த மாதிரி தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறணுங்க. இப்போ நம்ம சூப்பரான டொமேட்டோ பியூரி வந்து நம்மளுக்கு கிடச்சி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வைத்த பூண்டை சேர்த்து வதக்கிக்கிறலாம். பூண்டு கொஞ்சம் நேரத்தில் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கிறலாங்க. இப்போ பூண்டும் வெங்காயமுமே வதங்கிரும். அதுக்கு அடுத்ததாக நம்ம கேரட்டை சேர்த்துக்கிறலாம். எல்லாமே ஒரு நிமிஷத்துலேயும் நம்மளுக்கு வதங்கிரும். அடுத்ததாக கொடை மிளகாய், கொடை மிளகாயும் கொஞ்ச நேரத்தில் கொடை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா ஆலிவ் எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் தாங்க சேர்க்குறோம். இப்போ என்னோடய பொண்ணு இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவா, அதனால் சேர்க்குறா. நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இது மாதிரி வந்து கார்ன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வைத்திருந்த டொமேட்டோ பியூரியை அதில் சேர்த்துக்கணும். அடுத்ததாக நம்மளுக்கு இப்போ சில்லி ஃப்ளாக்ஸ் தேவைப்படுது. சில்லி ஃப்ளாக்ஸ்க்காக வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய் வத்தலை நல்லா நம்மளை இந்த மாதிரி 4 மிளகாய் வத்தலை போட்டு நல்லா இடித்து வந்து அதை நம்ம இந்த இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகு பொடி, பெப்பர் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ஒரிகானோ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நம்மளுக்கு கலர் கொடுக்கணும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவிற்கு கலர் பொடி நம்ம சேர்த்துக்கணும். கலர் பொடி வந்து ஆப்ஷனல், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வேணாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வைத்த ஒயிட் கிரீமியை வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கிறணும். இந்த ஒயிட் கிரீமியை சேர்த்து நம்ம டொமேட்டோ பியூரி கூட மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்பவும் சுவையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாஸ்டாக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த டபுள் கிரீமி தாங்க. அதாவது டொமேட்டோ பியூரியோ அண்டு இந்த மில்கால் நம்ம செஞ்ச இந்த ஒயிட் கிரீமி, இந்த 2 தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வைத்திருந்த அந்த ஒயிட் கிரீமியை நம்ம ஏற்கனவே அந்த டொமேட்டோ பியூரி வதக்கி வச்சுருக்கோம், அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் சீஸ் துருவல் வந்து வீட்டில் இருந்தது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா இந்த சீஸ் துருவல் வந்து தேவை கிடையாது. என் பொண்ணு அதை விரும்பி சாப்பிட்றதுனால நான் சீஸ் துருவலும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குங்க. இந்த சீஸ் துருவலும் சேர்க்குறப்ப நல்ல ஒரு நம்ம அந்த பாஸ்டா சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்டாவை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டபுள் கிரீமியோட இந்த பாஸ்டாவை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சில்லி ஃப்ளாக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியான முறையில் டபுள் கிரீமி பாஸ்டா வந்து ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும், சிறுவர் சிறுமியர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் நம்ம பெரியவங்களே வந்து இதை கொஞ்சம் விரும்பி சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் முறையில் ஈஸியான முறையில் நம்ம டபுள் கிரீமி பாஸ்டா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.